என் கல்யாணம் .in அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ₹1 வரன் தேடும் பாக்கி. ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம் டைரக்டர் பாரதி மோகன் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி நம்ம பேச போறோம். என்னன்னா, இந்த யூடியூபர் பப்ஜி மதனை பத்தி பேச போறோம். பப்ஜி மதன் வந்து இப்ப காலையில அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அவர் போலீஸுக்கே சவால் விட்டவரு. அந்த சவால் விட்ட அவரையே வந்து போலீஸ் கைது செய்துட்டு, ஆவடி அம்பத்தூர் பக்கம் வந்து ஒரு அசைவ ஹோட்டல் வச்சிருந்தாரு. அந்த அசைவ ஹோட்டல் நடத்திட்டு இருக்கும்போது சரியானபடி வருமானம் இல்லை. பல பேங்குகள்ல கடன் வாங்கி தான் அந்த ஹோட்டல் வச்சாரு. அதனால நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. உடனே வந்து அந்த ஹோட்டலை மூடிட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் வீட்டில் உட்காந்த இடத்துல இந்த யூடியூப் ஒன்று கேம் பப்ஜி கேமை வந்து லைவ்ல பண்ணி அதன் மூலயமா நம்ம வந்து சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அதை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கேம் வந்து இந்தியாவிலே தடை பண்ணது. அதை நடத்திட்டு இருக்காரு. அதை நடத்திட்டு இருக்கும்போது லைவ் கேம்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க, இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த சிறுமிகள்கிட்ட எல்லாம் இவர் வந்து ஆபாசமா பேசினதா புகார் வந்திருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில தான் இவரை வந்து போலீசார் இப்போ கைது செய்திருக்காங்க. இது வந்து சிறுவர் சிறுமிகளுக்கு அந்த வயசுல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாது. அவங்க ஏதோ ஒரு ஆசையில ஏதோ ஒரு இதுல வந்து கேம் விளையாட வந்திருக்காங்க. அவங்கள வந்து இப்படி தவறான வழிகளில் தவறா பேசி அவங்க கிட்ட ஆபாசமா பேசி இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதோட இல்லாம சில பேர்கிட்ட பணமும் வந்து இவர் பறித்ததா இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது. பிளாக்மெயில். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது போக போக தெரியும். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வழக்குகள் பதிவு செய்து இவரை தேடிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் அந்த பப்ஜி கேம்ல வர மாதிரியே இவர் வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் என்ன முடிஞ்சா பிடிச்சிங்க, என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீர வசனம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல, இமிடியேட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப இன்றைக்கு காலையில அவருடைய நண்பர் வீட்டுல அந்த கிருஷ்ணகிரி பக்கம் தங்கியிருக்காரு. பெண் நண்பரா? ஓ, அங்க தங்கியிருக்கும் போது இவர் வந்து போலீஸார் அவரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரேஸ் பண்ணி பிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவர் சேலத்திலேயே இதுக்கு முன்னாடி 2-3 வீடுகள்ல தங்கியிருக்காரு. அந்த வீடுகள்லயும் போய் அவரை வந்து அந்த வீடுகளையும் வந்து போலீசார் இப்ப சோதனை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இவர் எப்படி தங்கினாரு, என்ன இருக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு சிபிசிஐடி காவல்துறை வந்து அங்கேயும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, இவருடைய மனைவியும் இந்த கேம் யூடியூபுக்கு வந்து ஹெல்ப்பா இவங்க வந்து நான் அறிந்த வகையில் அவங்க வந்து அவங்களும் கூட சேர்ந்து ஆபாச வசனங்களை பேசுறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பேசியிருக்கிறாங்க. அவங்களும் பேசியிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த யூடியூபுக்கு அவங்க தான் அட்மினா இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அதாவது சமூக அநீதின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஏன்னா குழந்தைகள் வந்து 10 வயதிலிருந்து இந்த 18-20 வயசு வரைக்கும் பராமரிக்கிறதுக்கு அந்த பெற்றோர்கள் படுகின்ற பாடு இருக்கிறது அது ரொம்ப கொடுமையான பாடு. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் ஸ்டடி வந்துருச்சு. அதனால மொபைல் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு சாதனமா ஒவ்வொரு குழந்தைகள் கையிலும் தவழ்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மொபைல் வந்து ஆக்கப்பூர்வமான படிப்பு ரீதியான விஞ்ஞான ரீதியான அறிவை வளர்ச்சிக்கு தான் பயன்படுமே ஒழிஞ்சு அந்த குழந்தைகளோட அறிவை திசை திருப்பி விட்டுச்சுன்னா ஒட்டுமொத்தமா அந்த குழந்தையோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும். இப்படிப்பட்ட எதிர்காலத்தை வந்து நாசமாக்க வந்த இந்த பப்ஜி மதன் மாதிரி பேர் வழிகள் சட்டத்தின் முன் கடுமையா தண்டனை கொடுக்கணும். இந்த வழக்குல பப்ஜி மதனுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் அங்க நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல நீங்க போய் இந்த வீடியோல இருக்கிற ஆடியோவை கேட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு முன்ஜாமீனை பத்தி பேசுவோம். கேட்கவே அருவருப்பா இருக்கு, அவ்வளவு ஆபாசமா அவர் பேசியிருக்காரு பொதுவெளியில. அப்படிப்பட்டவருக்கு முன்ஜாமீனா அப்படின்னு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி அவங்க அந்த நீதிபதிகளே வந்து மிக கடுமையான சோசியாலஜில சொல்லுவாங்க, இது வந்து சோசியல் டிசீஸ், அதாவது சமூக வியாதி. இந்த சோசியல் டிசீஸ் முறையிலே கிளியறியலன்னா இது அடிப்படை சமூக அமைப்பு, நம்ம குடும்ப அமைப்பே காலி பண்ணிடும். இது மாதிரி எப்பவுமே இந்த மதங்கள் தோன்றாத அளவுக்கு ஒரு புதிய சட்டம் ஏற்றி அதுக்கு துபாயில இருக்கிற மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து இந்த மாதிரி கேசுகள் ரொம்ப நிறைய போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிவசங்கர் பாபா
சிவசங்கர் பாபாவை பத்தி ஒரு பெரிய கதையே சொல்லலாம். ஆரம்ப காலத்துல சிவசங்கர் பாபா வந்து லாரி டிரைவராகவும் லாரி ஓனராகவும் இருந்தவர். அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ண வந்தவர். பண்ண வந்துட்டு அதுக்கு பிறகுதான் அவர் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்காரு. ஆன்மீகத்துல வந்திருக்கும் போது நானே பார்த்திருக்கேன். மாம்பழம், மேற்கு மாம்பழத்துல எல்லாம் அவர் சாலைகள்ல வந்து டான்ஸ், தெருக்கள்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போவார். அந்த மாலையை போட்டு பெருமாள் மாதிரி தன்னை ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு அந்த வீடுகளில் போய் இவர் மாலையை போட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டே போவார். இவர் அவங்கெல்லாம் வரவேற்று இவருக்கு வந்து வணங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவர் வந்து தன்னை கடவுளின் அவதாரமா தான் அவர் தன்னை காட்டிக்கிட்டாரு. இப்படிப்பட்டவரை ஒரு டிவி கேம் ஷோவில் யாகவா முனிவரும் இவரும் சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அது பிரபலமானது, எல்லாருக்குமே தெரியும். யாகவா முனிவர் டேய் நீ ஃப்ராடுறான்னு அவர் அடிக்க போய், அவரு டேய் நீ ஃப்ராடுறான்னு இவர் அடிக்க போய், யாகவா முனிவருக்கும் சிவசங்கர் பாபாவுக்கும் அந்த விவாதத்திலேயே கடுமையான ஒரு தாக்குதல்கள் நடந்தது. அப்பவே யாகவா முனிவர் சொன்னாரு, நீ அரெஸ்ட் ஆகடா, சீக்கிரம் அரெஸ்ட் ஆக அப்படின்னாரு. அத மாதிரியே நீங்க அரெஸ்ட் ஆயிட்டாரு. யாகவா முனிவர் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்னு நமக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட முனிவரோ அல்ல சித்தராவோ மகாலா இருந்துட்டு போட்டோம். இல்ல, அவரை நான் முதல்ல சந்திச்சிருக்கேன். முதல்ல சந்திக்கும் போது ஒரு குழியை வெட்டி வச்சுட்டு, இந்த குழியில தான் நான் சமாதி ஆக போறேன், காக்காயோட குருவியோட எல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு. நானும் அந்த வீட்டுல போய் பார்த்தேன். ஆமா, என்னடா அதிசயமா இருக்காரு அவரு, தம் அடிச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சிஷியன் தான் வந்து இன்றைக்கு பெரிய அரசியல் தலைவராக இருக்கிற என்ஆர் தனபாலன். அவர் தான் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனார். அப்படி இருந்தவர் தான் என்னையும் அவர் தான் அழைச்சிட்டு போனாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த யாகவா முனிவர் அன்னைக்கு சண்டை போடும்போது சொன்னாரு, இன்னும் 20 வருஷத்துல நீ வந்து பெண்கள் விஷயமா கம்பி என்னவன்னு சொன்ன. இன்னும் 20 வருஷத்துல, அதாவது சொல்லி 23 வருஷம் ஆச்சு. கரெக்டா அதே மாதிரி பெண்கள் விஷயமா இவர் வந்து அது வந்து அது நான் மறுபடியும் திரும்பி அதை செக் பண்ணி தான் சொல்றேன். அதனால அது ஒரு ஒரு நிகழ்வு தான். ஆமா, சிவசங்கர் பாபா வந்து மிகப்பெரிய ஸ்கூல் வச்சிருக்காரு கேளம்பாக்கத்துல, ரெசிடென்சியல் ஸ்கூலுக்கு. அந்த ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற மாணவிகளோடெல்லாம் இவர் தவறாக நடந்தாரு. அதனாலதான் அந்த மாணவிகள் எல்லாம், முன்னாள் மாணவிகள் எல்லாம் இவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் வந்த உடனே இவர் பயந்துட்டு டெல்லி பக்கம் போயிட்டாரு. அங்க போயிட்டு சிகிச்சை ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு அங்கிருந்து போலீஸ் தேடி வந்த உடனே தப்பி போகும்போது தான் போலீஸாரிடம் இவர் சிக்கியிருக்காரு. அங்கிருந்து இவர் அழைச்சிட்டு வந்துருக்காரு. இவர் வந்து நல்ல நிறைய சிகை அலங்காரத்தோட தான் போயிருக்காரு. அந்த டேராடூன்ல போய் இறங்கின உடனே தன்னுடைய தலையை மொட்டை அடிச்சிட்டாரு. வழக்கம் போல நட்சத்திர ஹோட்டல்ல தான் தங்குவாரு. நட்சத்திரத்து ஹோட்டல்ல தங்கினா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சாதாரண மேன்ஷன் அறையில தங்கி இருந்தாரு. அது கூட தன் பெண் சிஷியருக்கு வந்து அப்ப 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணதுல அந்த போன் ட்ரேஸ்ல மேன்ஷன் அறைய புடிச்சிட்டாங்க நம்ம போலீஸ். இப்ப அவருடைய அறையவே வந்து சீல் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு போலீஸ்ல ஸ்காட்லாந்து யார்டு போலீஸோட ரொம்ப துப்பறி, ரொம்ப அதிகமா இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்க இயங்குற விதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப சிவசங்கர் பாபா கேஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப சிவசங்கர் பாபா வந்து இங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது எல்லா பெண்கள் அமைப்பும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப செங்கல்பட்டு சிறையில் அவர் இருக்கிறாரு. சிபிசிஐடி அவரை வந்து போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் வெளிநாடுகள்ல இருந்து, வெளிநாட்டு செய்திகளில இருந்து கூட அவருக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்தும். ஆமா, இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னா, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் வந்து போலீஸ் தேடுது, அவர் எங்கேயோ போய் பதுக்கிட்டார். மணிகண்டன் ஏன் போலீஸ் தேடுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது சாந்தினிங்கிற அந்த மலேசியாவில இருந்து நடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் படங்கள்ல ஒரு 2-3 படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த நடி வந்து இவர் பழக்கமாயிருக்கு. அந்த நடிகையும் இவர் பழக்கமாகி லிவிங் டுகெதரா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கர்ப்பமாயிருக்காங்க. அந்த கர்ப்பத்தை வந்து இவருக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்கிட்ட சொல்லி கலைச்சதா அந்த நடிகை வந்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த புகாரின் அடிப்படையில் அவரை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் தேடும்போது அவர் முன்ஜாமீன் கேட்டாரு.
கோர்ட்டும் வந்து முன்ஜாமீன் வந்து கொடுக்க முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டு, அதனால இப்ப அவர் வந்து போலீஸ்கிட்ட தப்பிக்கிறதுக்காக, அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக எங்கேயோ போய் பதுக்கிட்டு இருக்காரு. போலீஸும் அவரை தேடிட்டு இருக்காங்க. எங்கேயே போகல, அவரு 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில தான் இருக்காருன்ற ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போலீஸ்க்கு. ஏன்னா மதுரையில ஏற்கனவே அவர் வந்து டாக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல வந்து செவிலியர்களோடமும் டாக்டரோடமும் நல்லா தொடர்பு இருந்திருக்கு. அதனால மதுரையில தான் தங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய டாக்டர் நண்பர்கள்ட்டையும் செவிலியர் நண்பர்கள்ட்டையும் தீவிரமா போலீஸ் வந்து மதுரையில தங்கி ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது. 2 போலீஸ் தனிப்படை வந்து இதுல என்னன்னா, அதாவது ஆட்சியில அதிமுக அமைச்சர்கள் ஆடாத ஆட்டம் கிடையாது. அவங்க ஆண்ட மாதிரி ஆட்டம் ஒரே ஆட்டம்ங்கிற மாதிரி ஆடிட்டாங்க. இவரு திருவிளையாடல் வேற மாதிரி இருந்திருக்கு, மற்ற திருவிளையாடல்கள் வேற மாதிரி இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் இதனுடைய போக்கு இன்று வந்து அவரை கைது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சொல்லிடுறேன் இந்த நேரத்துல. அதை நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ருத்ரதாண்டவம்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ருத்ரதாண்டவம்னு ஒரு படம் வந்து வி.கே. ராமசாமி வந்து சிவனா நடிப்பாரு, நாகேஷ் வந்து பூசாரியா நடிப்பாரு. அதாவது பூசாரி நாகேஷ் வந்து சிவனை வழிபடும் போது சிவன் நேரா வந்துருவாரு. வந்து அவங்க அந்த நாட்டு நடப்புகளை அலாசுவாங்க. அப்போ வந்து வி.கே.ஆர் வந்து சிவனா இருக்கும் பொழுது நாகேஷ் ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த எம்எல்ஏ வந்து இப்போ ஆயிட்டான், அதுக்கு முன்னாடி கவுன்சிலராக இருந்தான். அந்த கவுன்சிலர் வந்து பாருங்க நல்லபடியாக வந்து ஆட்சியில் இருக்கும்போது நல்லபடியாக எல்லாம் இருந்தான். இப்போ பாருங்க படுத்த படுக்கையாக கிடக்கிறான், அவன் தோல்வியில் அவனை எண்ண முடியல, இதெல்லாம் வந்து உங்கள் திருவிளையாடல் தானே அப்படின்னு கேட்பாரு. ஏண்டா அவன் கவுன்சிலர் ஆனான், கவுன்சிலர் ஆகும்போது நிறைய பெண்களோட தொடர்பு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சம்பாதிச்சு பல இடத்துல விரயம் பண்ணி பல வகையில உடம்ப கெடுத்துக்கிட்டான். இப்ப படுக்கையில கிடக்குறான். இது அவன் திருவிளையாடலா, இது ஏன் திருவிளையாடல் அப்படின்னு நாகேஷுக்கு வி.கே.ஆர் சொல்றாரு. ருத்ரதாண்டவ படம் பாருங்களா, ஃபுல்லா சட்டையர் காமெடி. அதனால இது அவங்க திருவிளையாடலை வச்சு இதுல அவங்க சொந்த திருவிளையாடல், புகழும் பணமும் ஆட்சி பலமும் இருக்கும் போது ஆடுகின்ற திருவிளையாடல் இப்ப அம்பலத்துக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். டைரக்டர் நேயர்களே அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி துரையா. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.